ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 32. காட்டுக்கு புறப்படுவதற்கு அங்கமாக விசேஷ தானங்கள் செய்தமை கூறல். ராமனது கட்டளைப்படி லக்ஷ்மணன் பிராமண உத்தமரான சுயஜ்ஞர் என்பவரை அழைத்து வந்தனன். ராமன் அவருக்கு அளவற்ற ஐஸ்வர்யங்களை கொடுத்ததும் அன்றில் சீதையும் அவருடைய மனைவிக்கு பல ஆடை ஆபரணங்களையும் நல்ல படுக்கைகளையும் தானம் செய்தாள். பிறகு வசிஷ்ட புத்திரர்களுக்கும் அகஸ்திய புத்திரர்களுக்கும் ஏராளமான பசுக்களையும் தனங்களையும் தானம் செய்தான். இதை தவிர ஏழைகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கணக்கில்லாத ஐஸ்வர்யங்களை ஈந்தனன். தன்னுடைய சகல வேலைக்காரர்களுக்கும் தேர்தல் கூறி அவர்களுக்கும் அநேக பொருள்களை கொடுத்து தான் வருமளவும் தன்னுடைய மாளிகையையும் லக்ஷ்மணனுடைய மாளிகையையும் ஜாக்கிரதையாக பார்த்தும் கொள்ளும்படி கட்டளையிட்டனன். இச்சமயத்தில் மகா தபோநிதியும் பரம தரித்திரரும் பெரிய குடும்பியுமான திரிஜடர் என்னும் முனிவர் தம் மனைவியினால் தூண்டப் பெற்று தம் வறுமை நீங்குவதற்காக ராமனை அடைந்தனர். ராமன் அவரை கண்டு புன்னகை செய்து பெரிய பசுமந்தையை சுட்டிக்காட்டி, முனிவரை, பசுமந்தையில் நீர் ஓர் தடியை வீசி போடுவீராக. அது எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்தில் அடங்கிய பசுக்களை நீர் பெறுவீர் என்றனர். பரம சந்தோஷமடைந்த பிராமணரும் மிகுந்த வேகத்துடன் தம் கைத்தடியை கிருகிருவென்று சுழற்றி எழுந்தனர். அந்த தடி சரையு நதியின் அக்கறையை தாண்டி பலவாயிரம் பசுக்களுள்ள பசுமந்தையை கடந்து சென்று விழுந்தது. ராமனும் தான் வாக்களித்தபடி அவ்வளவு தூரத்தில் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான பசுக்களையும் அவருக்கு ஈந்தனன். இன்னும் அளவற்ற ஐஸ்வர்யாதிகளையும் அவருக்கு கொடுத்தனன். பிறகு சகல பிராமணர்களும் முனிவர்களும் பரம திருப்தி அடைந்து ராமனுக்கு கீர்த்தியும் பலமும் சந்தோஷமும் வளர்ந்து வரும்படி ஆசீர்வாதங்களை செய்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం